என் பேரு பிச்சை வெத்தலைவாரி. வெத்தலை பொதுவார்த்தமாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது வெத்தலை. சரி. இப்ப அதை கொள்ள பேர் விட்டுட்டாங்க. இப்ப வர தலைமுறையே போடுறது இல்ல. பழைய ஆளுக பூரா போட்டாங்க. அவங்க 87 வயசு 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இப்ப இருக்கவங்க அந்த கணேஷ் கோயில பான்பிராக்கு இப்படி கள்ள உயிரம் போட்டு 57 வயசு 60 வயசு 65 வயசுல இறந்து போறாங்க. வெத்தலை வந்து இதுல ஒரு கால்கள் சத்து இருக்கு. இத வந்து கோயில எதுவும் போடாம வெத்தலை பாக்கு போட்டு முழுங்கிட்டோம்னா சுண்ணாம்பு சத்து இதுல ஒரு காட்டம் பாக்குல துவரு 3 ஒண்ணு சேருது. ஒண்ணு சேரும் போது தனித்தனியா அதை நம்ம சாப்பிட முடியாது. 3 சாப்பிட்டு அப்படியே முழுங்கிடணும். அது இந்த கறி மட்டன் சாப்பிடுறோம்ல அன்னைக்கு பெரும்பாலும் சாப்பிட்டோம்னா நல்லா ஜீரணமாகும், வெளியே போகும். வெத்திலையில வந்து 7 ரகம் இருக்கு. சிறுகாமணிங்கிறது கற்பூர வெத்தலை, சரி, மிதியா வெத்தலை, நாட்டு வெத்தலை, முட்டிக்கட்டு, இப்படி ஒரு 7 வகை இருக்கு. சரி, நீங்க கையில வச்சிருக்க இது வந்து என்ன ரகம்? இது வந்து நாட்டு வெத்தலை. நாட்டு வெத்தலை. ஆமா, நாட்டு வெத்தலையில சடைக்கா. இந்த வெத்தலை மிதியா வெத்தலை. கடைசியில கொடிக்க அழியும் போது சொல்லுவோம். இது வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும், போடுறதுக்கு ருசியா இருக்கு. செங்காம்பு. சரி, எந்த வெத்தலை வந்து நல்லா இருக்கும் போடுறதுக்கு? இது நல்லா இருக்கும். செங்காம்பு கடைசியில நல்லா ஒவ்வொரு வெத்தலையா வெடிச்சிருக்கோம். புளிச்ச வெத்தலையா கிளிக்கலாம், நல்லா இருக்கும், ருசியா இருக்கும். இது வந்து 1 வாரத்துக்கு தாங்கும். ஊசி போட புயல போட கெட்டு போகாம இருக்கும். கருப்பா இருக்கிறதுனால. அது வெள்ளையா இருக்கிறதுனால 3 நாளைக்கு தான். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திங்கக்கிழமை வரைக்கும் வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தங்க செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வச்சுக்குவாங்க. அவங்க வச்சுக்கிறத பொறுத்து. நீங்க எத்தனை வருஷமா இந்த வெத்தலை வியாபாரத்துல? எங்க தாத்தா வெத்தலை வியாபாரி. சரி. எங்க ஐயா வெத்தலை வியாபாரி. எங்க ஐயா கூடயே நான் தெரிஞ்சேன். 6வது தான் படிச்சேன். அதுக்கு மேல எனக்கு படிப்பு வரல. 12 வயசுல வெத்தலைக்கு வந்தேன். இன்னைக்கு எனக்கு 67 வயசு ஆகுது. 45 வருஷமா வெத்தலை வியாபாரம் செய்யறேன். இந்த வெத்தலை வியாபாரத்தை பார்த்து குடும்பம் பிள்ளைகள் எல்லாத்தையும் 3 பிள்ளையா. சரி. 3 கட்டி கொடுத்து 3 பேத்துக்கு 6 பிள்ளையா இருக்கு. நல்ல ஆதாயம் இருக்கும். வெத்தலை வச்சுதான் எல்லாமே. ஆமா, இந்த வெத்தலை வச்சுதான் 5 ஏக்கர் வயக்காடு வாங்கினேன். வீடு 7 வீடு கட்டியிருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, 5 ஏக்கர் வயக்காடு 7 வீடு ரோட்டு மேல இருக்கு. யூனியன் ஹவுஸ் முன்னுக்கு பெரிய காடு இருக்கு. என் மயங்க சொந்தமா லேத்து வச்சிருக்காங்க. எல்லாம் உழைப்பு தான், இந்த வெத்தலை உழைப்பு தான். ஆமா, காலையில 6:30 மணிக்கு வந்து உட்காருவேன், ராத்திரி 7 மணிக்கு வந்திருப்பேன். சாப்பிட்டாலும் இல்ல. அதுவும் இந்த மாசம் வந்து விசேஷம் இல்ல, மார்கழி இல்ல. கையில ஃபுல்லா முகூர்த்தம். கையில எல்லாம் என்னால கொடுக்க முடியாது, கட்டி கட்டி போட்டுருவேன். அது அப்படி அப்படியே தூக்கி கொடுப்பேன். அந்த அளவுக்கு வீட்லயே கட்டிட்டு வந்துருவேன். எங்க ஐயா வந்து ஒரு 60 சென்ட் ஒரு 2.5 சென்ட் இடமும் வாங்கி வச்சிட்டு போனாரு. இன்னைக்கு நான் 5 ஏக்கர் வாங்கி நீங்க அதை அழிக்காம கொள்ளாம அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சூப்பர். அதான் பெத்தவங்களுக்கு செய்யற கடமை. அங்க ஊருக்கு அவுட்டர்ல ஒரு 50 சென்ட் இடம் வர கிடக்கு. இங்கிட்ட ஒரு 15 சென்ட் ரோட்டு மேல கிடக்கு. தாலுகா ஆபீஸ். ஐயா பேரை காப்பாத்திட்டேன். அதே போல என் பேரை என் பிள்ளைகளும் காப்பாத்திட்டேன். அவங்க வந்து நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. 2 பேரும் சொந்தமா தொழில் பண்றாங்க. லேத்து கேட்டு கிரீலு இப்படி வேலை செய்யறாங்க. என் மருமகனும் லேத்து வச்சிருக்காரு பறவையில். அவரும் நல்லா சம்பாதிக்கிறார். எந்த குறையும் இல்லை.